வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில யாருக்கும் தெரியாமல் சிந்திய வியர்வை துளிகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு, அதுவும் ஒரு விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். யாருக்கும் தெரியாமல் சிந்திய வியர்வை துளிகள் இன்று உங்கள் வாழ்க்கையின் உண்மையான ஒரு சாட்சிகளாகவே மாறப்போகிறது. உங்களின் உழைப்பை உலகம் கவனிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த உழைப்பு உங்களுடைய எதிர்காலத்தை அமைதியாக உருவாக்கி கொண்டே தான் இருந்ததே தவிர, அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று மட்டும்தான் நீங்கள் கோபப்பட்டீர்களே தவிர, உங்களுக்கு தெரிந்த உழைப்பால் எதிர்காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவங்கள் இருக்கிறது, அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை நீங்கள் மட்டுமே தான் இதுவரைக்கும் அறிந்து வைத்திருந்தீர்கள். ஆனால் அந்த உழைப்பு உங்களின் எதிர்காலத்தை அமைதியாக உருவாக்கி கொண்டே தான் இருந்தது என்பதை இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி கொடுக்கும். துலாம் ராசி என்பர்களை, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே நேர்த்தியும் பொறுப்புணர்வும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். பிறருக்கு முன்பாக உங்களின் கஷ்டத்தை காட்டிக்கொள்ளாமல், யாருக்கும் தெரியாமல் இரவும் பகலும் நீங்கள் சிந்திய உழைப்பின் வியர்வை துளிகள் தான் இன்று உங்களின் வாழ்வாதாரத்திற்கு உண்மையான ஒரு சாட்சியாகவே இப்பொழுது நின்று கொண்டும் இருக்கும். நீங்கள் உண்மைக்கும் உழைக்கவில்லை என்றால் உங்களுடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட நிச்சயமாக உருவாகியிருக்கும். அந்த நிலைமைகள் ஏற்படக்கூடாது என்று தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறீர்கள். நீங்கள் போட்ட அஸ்திவாரத்தையும் உழைப்பையும் உங்களை சுற்றி இருந்த உலகங்கள் ஒரு பொருட்டாக கவனிக்காமல் போயிருக்கலாம் என்ற ஒரு அனுபவங்களும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இவன் என்ன செய்துவிட்டான் என்று அலட்சியமாக பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி வேர்வையும் உங்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான கல்லை அமைதியாக செதுக்கிக் கொண்டிருந்தது என்பதை உலகம் உணரக்கூடிய ஒரு காலங்கள் வெகு தொலைவில் இல்லை என்பதையும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வெறும் சாதாரணமான கஷ்டங்களாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு கஷ்டங்களாகவே மாற்றியிருக்கும். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சிந்திய வியர்வை துளிகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு காயங்களை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் பின்னால் இருக்கும் போராட்டங்களை முழுமையாக அறிந்தவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். வெளியில் பார்த்தவர்கள் உங்களின் சிரிப்பையும் அமைதியான குணத்தையும் மட்டுமே தான் இதுவரைக்கும் பார்த்து உங்களை எடை போட்டார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் நீங்கள் சிந்திய வியர்வை, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய வலிகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு சாட்சிகளாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டு கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துலாம் ராசி என்பர்களை, நீங்கள் எப்பொழுதும் சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். குடும்பம், உறவுகள், வேலை என எல்லாவற்றையும் சரியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சமநிலையை உருவாக்குவதற்காக நீங்கள் செய்த தியாகங்களை பலர் கவனிக்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். அந்த தியாகங்களை இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்களும் அவ்வளவு வலிகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய உழைப்புக்கு உடனடியான பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி பலன் கிடைக்கவில்லையே என்று உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கவலைகளும் ஏகப்பட்ட மன வருத்தங்களும் இதுவரைக்கும் ஏற்பட்டது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. நீங்கள் இரவு பகல் பார்க்காமல் உழைத்தும் உங்களுடைய முயற்சியின் மதிப்பை சிலர் உணராமலும் போயிருக்கலாம். முக்கியமாக உங்களுடைய முதலாளிகள், நீங்கள் வேலை பார்ப்பது அவர்களுக்கு பிடிக்காமல் இருப்பதால் நீங்கள் எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும், எவ்வளவு விஷயத்தை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் செய்து காட்டினாலும் உங்கள் பக்கம் வேண்டிய ஒரு மதிப்பை நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். உங்களை கம்பெனியை விட்டோ அந்த ஒரு வேலையை விட்டோ அனுப்ப வேண்டும் என்று நினைத்து அவர்கள் எத்தனையோ சதித்திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டியிருப்பார்கள். இந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை ஒரு நாள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள வரவழைத்ததாலேயே யார் எதை கூறினாலும் பரவாயில்லை, என்னால் சாதித்து காட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. துலாம் ராசிக்காரங்களை இனிமேல் திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவும் புதிய விடியலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாகவே அமைந்துவிடும். நமக்கென்று ஒரு நல்ல நேரம் வராதா, அதிர்ஷ்டம் நம்முடைய கதவை தட்டாதா என்று நீங்கள் நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த உங்களின் காத்திருப்புகளுக்கு இனிமேல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகிறது. அது நீங்கள் நினைத்ததை விட ஒருபடி உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனின் சுபத்துவ பார்வையாலும் கிரகங்களின் அனுகூல சஞ்சாரத்தாலும் உங்களை சூழ்ந்திருந்த துரதிர்ஷ்ட மேகங்கள் முற்றிலுமாக இப்பொழுது விலகி எல்லாமே உங்கள் பக்கம் நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவரை மூடி கிடந்த வாய்ப்புகளின் கதவுகளும் அதிர்ஷ்டத்தின் வாசல்களும் இனிமேல் துலாம் ராசிக்கு அகல அகலமாக திறக்கப் போகின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். தொட்ட காரியங்கள் அனைத்தும் தங்கும் தடையும் இன்றி வெற்றியாகி வாழ்வில் புதிய விடியல்களை தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு காலங்கள் அமைந்துவிட்டது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. எதிர்பாராத ஒரு சந்திப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்து கூட பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்புகள் கிடைத்து அது உங்களுடைய தலையெழுத்தவை நிச்சயமாக மாற்றி போட்டுவிடும். எனவே முடிந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருந்தோ அல்லது வெளி உலகத்தில் இருந்தோ ஏதேனும் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் உங்களை பின்தள்ளிய சூழ்நிலைகளை இனிமேல் உங்களை முன்னேற்றக்கூடிய காரணமாக மாறவும் தொடங்கிவிடும். உங்களுடைய பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பதில் மெதுவாக வெளிப்படக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துலாம் ராசி என்பர்களை நீங்கள் இழந்தது வெறும் நேரங்கள் மட்டும் கிடையாது. அந்த காலங்கள் உங்களுக்குள்ள ஒரு அனுபவத்தையும் அறிவையும் கொடுத்துள்ளது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் வரக்கூடிய மாற்றங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தும் திறமை உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பிறந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்தி வந்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாக நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகளை இப்பொழுது சமாளித்துக் கொள்வீர்கள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.